ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தி மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 24ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 அக்டோபர் மாதம் 10ஆம் நாள், கிழமை, வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கு இன்றைய ராசி பலன். மேஷம். அக்கம் பக்கத்தினர் ஆதாயம் உண்டாகும். புதிய நபர்கள் அறிமுகவார்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற தடை தாமதங்கள் ஏற்படும். கடின உழைப்பு, வேலையில் அழுத்தங்கள் கூடும். பூரிய புண்ணியத்தில் உள்ள சொத்துக்கள் விஷயத்தில் செலவுகள் ஏற்படும். ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்தன்மைக்கு சோதனைகள் ஏற்படும். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது. நண்பர்கள், புதிய நண்பர்கள் சேர்வார்கள். நட்பு வட்ட விரிவடையும். சகோதரர்களுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அலைச்சல்களும் விரயங்களும் உருவாகும். குழந்தைகள் உடைய முயற்சிகளுக்கு நீங்கள் ஊக்ககரமாகவும் வழிகாட்டுதலாகவும் இருந்தால் அவர்களுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். ரிஷபம். தன்னம்பிக்கை பிறக்கும். திறமையும் உங்கள் திட்டங்களினாலும் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நீங்கள் விரும்பிய நிர்வாக பொறுப்புகள், ஆளுமைத்தன்மைகளுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். எதிர்பார்த்த பணவரவுகள் உண்டாகும். சகோதரர் நண்பர்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். தனவரவு, பணவரவு, பணப்புழக்கங்கள் நன்றாக இருக்கும். உறவினர்கள் வருகையால் சில சங்கடங்களை சந்திக்க நேரிடும். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். வாழ்க்கைத்துறை உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும். மிதுனம். நீண்ட நாட்களாக செய்த முயற்சிகள் எல்லாம் தடை தாமதத்துக்கு பின் வெற்றி பெறும். உங்களுடைய நிர்வாகத்திறமை, ஆளுமை திறமை எல்லாம் நன்றாக இருக்கும். பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்கள், சகோதரர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற உதவி செய்வார்கள். உங்கள் ஆளுமைத்தன்மை, நிர்வாகத் திறமையால் நீங்கள் விரும்பியதை என்று சாதிக்கலாம். உறவினர்கள் ஆளுமைத்தன்மை அதிகரிப்பதால் அவர்களை உங்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். அதிர்ஷ்டமான விஷயங்கள் உங்களுக்கு கைகூடும். தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள். சகோதரன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சகோதரன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். குறுகிய தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இன்று பொருட்செலவுகள் அதிகமாகும். காலவரையங்களும் பணவரையங்கள் அதிகரிப்பதால் செலவை குறைத்து சேமிப்பை உயர்த்த வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணை உங்களை சார்ந்திருப்பார்கள், உங்களை அனுசரித்திருப்பார்கள் என்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். கடகம். குடும்பத்தில் உங்களுடைய அதிகாரப்போக்கும் கண்டிப்பான தன்மையால் குடும்பத்தில் சில சச்சரவுகள் வந்து நீங்கும். சகோதரன் கோபத்தாபத்தை தவிர்த்துக் கொள்வது நல்லது. பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது. உறவினர்களிடம் வருகை உங்களுக்கு கோபதாபத்தை ஏற்படுத்தியாலும் பிற்பாடு அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தரும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் தவிர்ப்பது நல்லது. தொழில் விஷயத்தில் உங்களுடைய செல்வாக்கு நன்றாக இருக்கும். மற்றவர்கள் மத்தியில் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். நல்ல லாப வருமானங்கள் அதிகரிக்கும். குழந்தைகளுக்காக சில செலவுகளையும் அலைச்சல்களையும் சந்திக்க நேரிடும். குடும்பத்தில் குலதெய்வ வழிபாடு உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை தீர்க்க வழிவகுக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்கு காரணமாக இருப்பதால் அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு அனுசரணையாக இருக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதில் எந்தவிதமான கருத்து வேறுபாடும் இல்லை. சிம்மம். மனம் ஒரு இனம் புரியாத கவலையில் இருந்தால் உங்கள் ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்தன்மையால் நீங்கள் நன்றாக என்று செயல்படுவீர்கள். கோபமும் தாபமும் கராரும் கண்டிப்பும் குடும்பத்தில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சகஜமாக குடும்பத்தினர் பழகினால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். சகோதரர்கள், நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும்.
நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் சில எதிர்ப்புகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் நல்ல பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். சில மாற்றங்கள் செய்து தொழிலில் முன்னேற்றத்தை அடைவீர்கள். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். சேமிப்புகள் கூடும். முதலீடுகள் செய்து பிற்காலத்திற்காக அதை சேமித்து வைப்பீர்கள். வாழ்க்கை துணை உங்களுடன் வித்தியாசமான அணுகுமுறைகள் உங்களை மகிழ்ச்சி அடைய வைப்பார்கள். அவருடைய வித்தியாசமான போக்கு உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கன்னி, நீண்ட நாளுக்காக சொல்லிக் கொண்டிருந்ததை எல்லாம் இன்று செய்து முடித்து செல்வாக்கை பெறுவீர்கள். பொருளாதார வளர்ச்சி நன்றாக உண்டாகும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய கான்ட்ராக்டுகள், புதிய கூட்டுத் தொழில்கள் எல்லாம் இன்று உங்களுக்கு கிடைக்கும். பயணங்கள் எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் தரும் என்பதால் அதை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் கோபதாபத்தை குறைத்தால் குடும்ப அங்கத்தினர்கள் உங்களிடம் நண்பர்கள் போல் பழகுவார்கள். நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். நீண்ட நாட்களாக சொல்லிக் கொண்டிருந்த ஒரு இறை வழிபாடு என்று செய்தால் உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் அமைதியும் தரும். தாய் உறவினர்களால் ஆதரவு நன்றாக இருக்கிறது. குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. வாழ்க்கை துணை உங்களுக்கு வீட்டில் மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இல்லாமல் தொழிலிலும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். துலாம், இன்று உங்களுக்கு 8 சந்திரன் இருப்பதால் இன்று புதிய முயற்சிகள், புதிய விஷயங்களை கைவிடவும். உங்களுடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாகத் திறமையால் எந்த காரியமும் தொட்டதெல்லாம் தொடங்கும். அதே நேரத்தில் சில அலைச்சல்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். அலைந்து தெரிந்துதான் எந்த காரியம் நடக்கும். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொழிலில் அழுத்தங்கள், வேலைப்பளு சுமைகள் எல்லாம் கூடும். குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். தன்னம்பிக்கை இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்களே கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். நண்பர்கள், சகோதரர்கள் உங்களை சார்ந்திருப்பார்கள். உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையுடன் மட்டும் வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். விருச்சிகம், தொழிலில் இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் விலகும். ஆளுமைத்தன்மை, நிர்வாகத் திறமையால் அதையெல்லாம் சரி செய்வீர்கள். உங்கள் நிர்வாகத் திறமையால் உங்களுடைய வெற்றியையும் லாப வருமானங்களை அதிகரிப்பீர்கள். அதற்கு பெண்கள் உதவிகரமாக இருக்கிறார்கள். பணவரவு, தனவரவு நன்றாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். திட்டமிட்ட பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொழில் இலக்குகளை எளிதில் அடைந்து வெற்றி காண்பீர்கள். ஒப்பந்தங்கள், புதிய ஒப்பந்தங்கள், வணிக வியாபாரத்தில் நல்ல லாப வருமானங்கள் அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது. அவருடைய செயல்பாடுகளில் சில வித்தியாசங்கள் காணும்போதால் உங்கள் வழிகாட்டுதல் அவருக்கு அவசியமாகிறது. தொழில் இதுவரை இருந்த தடைகளெல்லாம் விலகி உங்கள் தனித்துவமாக அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் இன்று உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்கும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் கிடையாது. தனுசு, வேலையில் அழுத்தங்கள் கூடும். மறைமுக எதிர்ப்புகள் தேடி வரும். இருந்தாலும் அதையெல்லாம் உங்கள் செல்வாக்காலும் உங்களுடைய நிர்வாகத் திறமை, ஆளுமைத்தன்மையாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். உங்களுக்கு பேரும் புகழும் கிட்டும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்கள், சகோதரர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். சித்தப்பாவின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் திட்டங்கள், திறமைகளால் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். தொழிலில் செய்யும் மாற்றங்கள் உங்களுக்கு வெற்றிக்கு கை கொடுக்கும். குழந்தைகள் திருப்திகரமாக செயல்பட்டு உங்களுக்கு பேரும் புகழை வாங்கி தருவார்கள். உங்களுடைய செல்வாக்கு, ஆன்மீக விஷயங்களில் உங்கள் செல்வாக்கு நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் பெற்றுத்தரும். தொழிலில் உங்களுடைய நிர்வாகத்திறமை வெளிப்படும். பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயம் ஏற்படுவதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கிறது. மகரம், உங்கள் திட்டங்கள், திறமைகளுக்கெல்லாம் இன்று சோதனைகள் ஏற்படும். உறவினர் வருகை சங்கடங்களை தரும். நண்பர்கள் உங்களுக்கு எதிரிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது. நண்பர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். கூட்டுத் தொழில், கூட்டு வியாபாரத்தில் சில தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்படும். சில ஒப்பந்தக்காரர்கள், கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய காலமாக இருக்கிறது. உங்கள் நிர்வாகத் திறமை, ஆளுமைக்கு சோதனைகள் அமையும். ஆகவே ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் அந்நியர் தலையீட்டை தவிர்க்கவும். குறுகிய தூர தொழில் பயணங்கள் வெற்றியை தரும். நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து மகிழ்வீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் உங்கள் வழிகாட்டுதலும் தேவைப்படுகிறது.
உங்களுடைய செயல்பாடுகளில் இன்று விமர்சனங்களும் வீண் பழிகளும் அதிகரிக்கும். ஆகவே கவனம் தேவை. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற அவர் உதவிகரமாக இருப்பார். உங்கள் மனமறிந்து நடப்பார். இதை தவிர ஒரு ஆனந்தமான ஆறுதலான விஷயம் உங்களுக்கு வேறு ஒன்றும் இருக்கப் போவதில்லை. கும்பம், உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். ஆனால் அதற்கு சிறு தாமதங்களுக்கு பின்னால் அது நிறைவேறும் என்பதால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் திறமைகள் வெளிப்பட்டு அதற்கு நல்ல மரியாதைகள் ஏற்படும். புதிய திறமைகள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில், நண்பர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வீண் விமர்சனங்களை என்று நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். உங்கள் நிர்வாகத் திறமைக்கும் ஆளுமை தன்மைக்கு சோதனைகள் ஏற்படும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அத்தை, பெண்களின் குடும்பத்தில் உள்ள பெண்களுடைய ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனம் தேவைப்படுகிறது. குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. உறவினர்கள் வருகை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். குழந்தைகள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். அவர்கள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணையுடன் ஆரோக்கியத்தில் அவர் கவனம் செலுத்த வேண்டும். வாழ்க்கை துணை உங்களுக்கு நல்ல ஆழ்த்தனமாகவும் அனுசரணமாகவும் அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். எரிவாயு வட்டின் மூலம் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள். மீனம், இன்று வேலை வேலை என்று வேலையின் மேலே நீங்கள் காதல் கொள்வீர்கள். உங்களுடைய சிறு சிறு மாற்றங்கள் உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுத்து கொடுக்கும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். உறவினர்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் உண்டாகும். உங்கள் நிர்வாகத் திறமை தொழிலில் வெளிப்பட்டு தொழிலில் தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள். புதிய தொழிலாளிகள், புதிய முதலாளிகள், புதிய கூட்டாளிகள் என தொழிலில் பல கேட்டகரிகளில் இருக்கிறவங்களாம் உங்களை அனுசரித்து ஆதரவு தெரிவிப்பார்கள். உங்களுடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்தன்மை வெளிப்பட்டு அவர்களை எல்லாம் அனுசரித்து சொல்லக்கூடிய பக்குவம் உங்களுக்கு உண்டாகும். பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். சகோதர நண்பர்கள் ஒரு விமர்சனங்களை செய்வதை புறந்தள்ளிவிட்டு சென்றால் நீங்கள் தொழிலில் நல்லபடியாக முன்னேறலாம். வாழ்க்கை துணை உங்களுக்கு அவருடைய ஆளுமைத்தன்மை உறுத்தலாக இருந்தாலும் அவையெல்லாம் உங்களுடைய நல்லதுக்கு, ஒரு முன்னேற்றத்திற்கு தான் என்று உணரும் பொழுது அது உங்களுக்கு இனியதாகத்தான் இருக்கும். ஆகவே அதை அனுசரித்து செல்வது இந்த நாளை உங்களுக்கு இனிய நாளாய் மாற்றித்தரும். இந்த நாள் இனிய நாளாக இருப்பது இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் அருள் புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். முருகாசனம், கந்தாசனம். நீங்களும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.